Hi friends, welcome to my channel MS Tutorial. டெக்னிக்கலான விஷயங்களை தமிழில் தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். அன்னோன் ஃபேக்ட்ஸ் ஆஃப் ISRO. அதாவது ISROவை பற்றி நமக்கு தெரியாத சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இப்போ இருக்கக்கூடிய எல்லா ரிசர்ச் ஆர்கனைசேஷனுக்கும் முன்னோடியாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. ISROவை 1969 தான் அதனுடைய விஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மார்ஸோடைய சுற்றுவட்ட பாதையை அடைஞ்சது தான் ISROவுடைய ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக சொல்லப்படுது. ஃபேக்ட் 1, ISROவில் இருக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸுக்குமே பட்டை சாத்தப்பட்டிருக்கும். அதாவது விபூதி மற்றும் குங்குமத்தை பயன்படுத்தி பட்டை சாத்தப்பட்டிருக்கும். ஃபேக்ட் 2, ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ஷேத்ரா தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய மஞ்சுநாத சுவாமிக்கு ஒரு பூஜையை ஆஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறாங்க. ஃபேக்ட் 3, ஆப்பிள் சேட்டலைட்டை இன் 1981 ஒரு மாட்டு வண்டியில் கொண்டு போனதாக சொல்லப்படுது. ஃபேக்ட் 4, ISROவில் இன் 2013 தான் மார்ஸோடைய சுற்றுவட்ட பாதையை அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்கிறாங்கன்னா, அகமதாபாத்தில் ஒரு கிலோமீட்டருக்கு ரிக்ஷாவில் போகிறதுக்கு 10 ரூபா செலவாகுது. ஆனால் இந்தியாவில் செவ்வாய் கிரகத்தை அடையிறதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு நம்ம வெறும் 7 ரூபா தான் செலவு பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஆச்சரியமிக்க தகவல் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபேக்ட் 5, சந்திராயனை யூஸ் பண்ணி இன் 2008 வேர்ல்டில் 4th கண்ட்ரியாக நம்ம மூணில் நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளாகை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபேக்ட் 6, மார்ஸோடைய ஆர்பிட் மிஷனுக்கு நம்ம $74 மில்லியன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நாசா $671 மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க இதுக்காக. ஃபேக்ட் 7, ISROவுடைய சேவைகள் மற்றும் தொழில்நுட்பங்களை ஊக்குவிக்கும் வகையில் $18 பில்லியன் கொடுத்து மினிரத்னா அவார்டும் வழங்கப்பட்டிருக்கு இன் 2008. ஃபேக்ட் நம்பர் 8, பாகிஸ்தானில் இருக்கிற சுபர்கோ ஆரம்பித்து 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்மளுடைய ISRO நிறுவனம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் சுபர்கோ 2040 தான் செயற்கைக்கோளை ஏவுவதற்கான திறனை கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய ISRO செவ்வாய் கிரகத்திற்கு ஒரு முறை போயிட்டு வந்து மீண்டும் ஒரு முறை போகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபேக்ட் நம்பர் 9, ISRO புவன் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கூகுள் மேப்ஸ் மாதிரி இல்லாமல் 2D அண்ட் 3D ரெப்ரசன்டேஷனில் பூமியில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸை நம்மளால் பார்க்க முடியும். ஃபேக்ட் 10, ISRO உலக லெவலில் ஒரு ரெக்கார்டை 2007 பிப்ரவரியில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா 104 சேட்டலைட்டை போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்ற ஒரே வாகனத்தை பயன்படுத்தி 104 சேட்டலைட்டை ஒரே டைமில் இங்கேருந்து விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்க. இதில் 96 சேட்டலைட்ஸ் அமெரிக்காவை சேர்ந்தது. இது அனதர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பற்றி பார்க்கலாம். சந்திராயன் 2 உடைய மிஷனுக்கு ஹெட்டாக இருந்தது 2 விமன் சயின்டிஸ்ட் தான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டைரக்டர் M வனிதா அண்ட் மிஷன் டைரக்டர் ரீட்டு கரிடால்ன்றவங்க யாருன்னா ராக்கெட் விமன் ஆஃப் இந்தியா மங்கள்யானுடைய ஆப்ரேஷன் டைரக்டராக இருந்தவங்க தான். இப்போ இந்த சந்திராயன் 2க்கு M வனிதா அப்படின்றவங்க தான் ஃபர்ஸ்ட்டு ஃபீமேல் ப்ராஜெக்ட் டைரக்டராக ISROவில் இருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.